Hi friends, it's me PSK. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் இன்டர்னல்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வைவாவை பற்றி ஒரு வீடியோ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் வந்து ப்ரெசன்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸ்மேட் முன்னாடி, நம்மளோட ஸ்டாஃப் முன்னாடி எப்படி வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது இந்த இன்டர்னல்ஸ்க்காக அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் இதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அதை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா? நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நிறைய பேர் இருக்கும்போது, கிளாஸில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது, அத்தனை நம்மளோட கிளாஸ்மேட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம், எப்படி வந்து நடந்துக்கிறோம் இப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த ஒரு டாபிக் இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சி ஏதாவது ஒரு டாபிக் வந்து கொடுத்து, இல்லை நீங்களே ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி வந்து ரிசர்ச் பண்ணி உங்களோட நாலேஜ் அதில் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணும்போது நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ எப்படி பண்ண போகிறோம் தெரியல சார், இல்லை சார் நான் கடைசியில் பண்ணுறேன், இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த ஒரு ஃபியர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறத விட அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது அந்த ஃபியர்லாம் வந்து ரொம்பவே வந்து குறையும். ஒரு அட்வொகேட்டாக நம்ம ஃப்யூச்சரில் போய்ட்டு என்ரோல்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபியர் இல்லாமல் இருந்தால் தானே கோர்ட்டில் போய்ட்டு ஜட்ஜ் முன்னாடி இல்லை மற்ற கவுன்சில் முன்னாடி எல்லாமே பேச முடியும். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து நமக்கு வந்து வரும், ஓகேங்களா? அதே போல் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்போ ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் போய்ட்டு ஒருத்தங்க பேசுகிறாங்க, ஒருத்தங்க மேடையில் போய்ட்டு ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு இது ஆளுமை திறன்லாம் அடிப்படையில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணமாக வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கிறதுக்கான காரணம். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வெரி பேசிக். நம்ம ஸ்கூல்லேயே வந்து செமினார்லாம் எடுங்க அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா, கிளாஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறது தான் வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களோட அசைன்மெண்ட் டாப்பிக்லேருந்து நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு டாபிக் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டிய டைமிங் அப்படிங்கிறது 5 minutes or 10 minutes இந்த ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே. அதுக்கு மேலே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட கேப்பபிலிட்டி, அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணலாம். அதுலேருந்து எந்த மாதிரி இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே முடிக்கணுங்கிறதுனால ஒரு 5 to 10 minutes மட்டும் பண்ணுங்கப்பா, அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து முடிக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லி கொஞ்சம் டைம் கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. அது கடைசி கட்டத்தில் வரும்போது எப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம 5 to 10 minutes கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்களே ஒரு டாப்பிக் ஒரு பீரியட் ஃபுல்லாக வந்து நமக்கு கன்வே அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம 5 to 10 minutes கன்வே பண்ண முடியுமானா முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அசைன்மெண்ட் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அசைன்மெண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. படித்து முடிச்ச பிறகு ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்ல போகிறேன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேஸ் லாஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரில் மட்டும் எழுதுங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு நம்ம புக்கை வச்சுட்டோ நோட்டு பெருசாக வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி பேசினா அது வந்து நல்லா இருக்காது. மேக்ஸிமம் எடுக்க போகிற 5 minutes வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு மறக்காமல் தான் இருக்கும். ஒருவேளை மறந்துட்டால் பார்க்குறதுக்காக மட்டும் அந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்போ நான்லாம் வந்து எடுக்கும்போது எந்த விதமான ஒரு நோட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் போய்ட்டு நேரடியாகவே வந்து எடுப்போம், ஓகேங்களா? ஸோ உங்கள் டாபிக் வந்து ப்ரீஃப் அப்படிங்கிறது சுருக்கம், ஓகேங்களா? அந்த ஒரு மீனிங் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. சுருக்கமாக போயிட்டு சொல்ல வந்ததை வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து சொல்லிவிடுங்க, ஓகேவா? இதில் பயப்படுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தயங்குறதுக்கோ எந்த விதமான விஷயமும் கிடையாது. நீங்கள் இப்படி ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட டேர்ன் அப்படிங்கிறது வரும். அப்போ போய்ட்டு நீங்கள் ஸ்டேஜில் ஏறுவீங்க. உங்கள் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கலாம், இல்லை கீழே அப்படியே வெறும் ப்ளைனாக கூட இருக்கலாம். ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷிப் எல்லாம் போர்டு கிட்ட வந்து ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து ஏறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எது இருக்கோ அதை விஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ்மேட்ஸுங்க பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாதிரி
விஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறத ஐ ஆம் கோயிங் டு டேக் ஆன் த டாபிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்க, இல்லை இந்த ஒரு தலைப்பில் வந்து நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து சொல்லுங்கள். அதற்கு பிறகு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்னோட டாப்பிக்கில் ஏதாவது கொஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. மேபி ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு சில கொஷின் வந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்கில் இது ஒரு இல்லையா, இதை வந்து நீங்கள் கவர் பண்ணலையா அப்படி மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை மேம், இல்லை சார், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுக்கிறனால நான் இதை மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படி மாதிரி கூட சொல்லலாம். அவங்க வந்து எதுவும் தவறாக வந்து நினைக்க மாட்டாங்க. நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை போய்ட்டு கரெக்டாக கன்வே பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரெசன்டேஷன் வைவா இதெல்லாம் தான் வந்து ஸ்டாஃப் முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேரை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் பேப்பர் வந்து இல்லை எக்ஸாம் மார்க்கு வந்து ஸ்டாஃப் யாரும் நம்மக்கிட்ட கேட்க போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம கிளாஸில் எப்படி ஆன்சர் பண்ணுறோம், இந்த மாதிரி இன்டர்னல்ஸ் டைமில் ப்ரெசன்டேஷன் வைவாலாம் வந்து எப்படி பண்ணுறோம், இதை வச்சு தான் வந்து ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு சில விஷயங்களை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் பற்றி உங்களுக்கு ஓவராலாக ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கோம் அப்படிமா நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுதுங்க. இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.